My dear students, this is RSR Maths. Continuity fourth sum. First you have written the condition. Continuity kind of condition LHL, RHL function value. LHL கான hint, RHL கான hint. அதர இந்த ஃபங்க்ஷன்ல வந்து trigonometric function sin theta cos theta இன்வால்வ் ஆகுது. அதுக்கான டெஃபினிஷன்லாம் இது வச்சிட்டோம் நம்ம. சைன்ல வந்து உள்ள தீட்டால மைனஸ் வந்தா மைனஸ் வெளில வரும். டேன்ல வந்து மைனஸ் தீட்டா வந்துச்சுன்னா மைனஸ் வெளில வரும். காஸ்ட்ல மைனஸ் வந்தால் வராது. இது வந்து பண்ணால் பேசிக்கான ட்ரிகனாமெட்ரிக்கோட ரிசல்ட்டு அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிலாம் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த சம்மில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இப்போ sin x by x ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு ஒன்று, இன்னொன்று 2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான். நம்ம ஏ ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிங்க, பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங் வித் திஸ் given function f of x equal to அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடும். sin x divided by x plus cos x செப்பரேட்டாக இருக்குது, x not equal to 0 and number 2 when x equal to 0. இதில் எல்ஹெச்எல்லுக்கு எதை எடுத்துக்கிறது, ஆர்ஹெச்எல் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா மூணு கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எல் ஒன்று, ஆர்ஹெச்எல் ஒன்று, ஃபங்க்ஷன் வேல்யூ. ஃபங்க்ஷன் வேல்யூக்கான சிம்பிள் ஈக்குவல் டு எல்ஹெச்எலுக்கான சிம்பிள் லெஸ் தேன், ஆர்ஹெச்எலுக்கான சிம்பிள் வந்து கிரேட்டர் தேன், ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு. இப்போ ஈக்குவல் டு அளவுக்கு ரெடியாக இருக்குது. இதை டேரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ லெஸ் தேன் கேட்டது ரெண்டுக்கும் இது தான் இருக்கும். இப்போ இரண்டு தான். அப்போ எல்ஹெச்எல்லுக்கும் இதே ஃபங்க்ஷன், ஆர்ஹெச்எலுக்கும் இதே ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் வேல்யூ இங்கே ரெடியாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் மூணு கண்டுபிடிக்கணும் நம்ம. now ஃபஸ்ட் எல்ஹெச்எல் ஈக்குவல் டு லிமிட் x tends to a minus f of x. இது ஃபார்முலா உள்ள ஃபார்முலா. லிமிட் x tends to aக்கு பதிலாக இங்கே வேல்யூ 0 செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஹியர் இந்த சம் given point is x equal to 0, that is a equal to 0. அந்த நம்பர் தான் இங்கே a. ஓகே, now 0 minus of f of x பதிலாக இதை எழுதிருங்க. sin x divided by x plus cos x. இப்போ எக்ஸோட லிமிட் வந்து ஹெச்சுக்கு மாறும். இது எல்ஹெச்எல் ஃபார்முலா வந்து a மைனஸ் ஹெச். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ இந்த இடத்துல இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே a மைனஸ் ஹெச் போடணும். therefore லிமிட் h tends to 0 ஆஃப் sin, இங்கே வந்து ஃபார்முலா வந்து a மைனஸ் ஹெச் போடணும். ஏக்கு வேல்யூ 0. அப்போ 0 மைனஸ் ஹெச் டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச் ப்ளஸ் காசில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச். 0 ட்ராப் பண்ணிடலாம். 0 ட்ராப் பண்ணிட்டோம்னா என்ன வேல்யூ வரும்னா ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஆஃப் சைன் 0 மட்டும் போயிட்டால் மைனஸ் ஹெச் மட்டும் இருக்கும். மைனஸ் ஹெச் டிவைடட் பை இங்கேயும் 0 போயிட்டுனா மைனஸ் ஹெச் பாக்கி ப்ளஸ் காஸ் ஆஃப் இங்கேயும் 0 விட்டோம்னா மைனஸ் ஹெச். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். சைனில் மைனஸ் உள்ளே இருந்தால் வெளில வரும், காசில் இருந்தால் ஒன்று ட்ரா பண்ணிடலாம், வெறும் ப்ளஸ் தான் வரும். அப்படி அப்ளை பண்ணோம்னா தட் இஸ் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஆஃப் இது வெளில வந்தால் மைனஸ் சைன் ஹெச் டிவைடட் பை மைனஸ் ஹெச் இந்த வேல்யூ வந்துடும். ப்ளஸ் இந்த காசுக்கு வந்து ட்ரா பண்ணிடலாம். therefore காஸ் ஆஃப் ஹெச் இதுதான் வேல்யூ. இப்போ யூ கேன் ட்ராப் திஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அதாவது நம்ம கொடுத்த ஃபங்க்ஷனில் எல்ஹெச்எல் கண்டுபிடிக்கிறோம். எல்ஹெச்எல்லும் ஆர்ஹெச்எல்லுக்கும் இதுதான், இந்த ஃபங்க்ஷன் தான். ஈக்குவல் டு இந்த வேல்யூ. எல்ஹெச்எல்ல ஃபார்முலா போட்டாச்சு. எல்ஹெச்எல் போட்டு இந்த எஃப்எக்ஸுக்கு பதிலாக அந்த கொடுத்த ஃபங்க்ஷனை போட்டோம். எல்ஹெச்எலுக்கு சிம்பிள் வந்து a மைனஸ் ஹெச். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ வந்து a மைனஸ் ஹெச்னா ஏக்கு வந்து இங்கே நமக்கு 0 மைனஸ் ஹெச், கீழே உள்ள எக்ஸுக்கு 0 மைனஸ் ஹெச் ப்ளஸ் காசுக்கு எக்ஸுக்கு வந்து 0 மைனஸ் ஹெச். 0 ட்ராப் பண்ணுங்க, இந்த 0 விட்டுறலாம். அப்போ மீதி வந்து சைன் ஆஃப் மைனஸ் ஹெச் டிவைடட் பை மைனஸ் ஹெச் காஸ் ஆஃப் மைனஸ் ஹெச். அப்ளை திஸ் ஃபார்முலா. சைனில் மைனஸ் இங்கே தீட்டாவில் இருந்தால் வெளில வரும், காசில் இருந்தால் விட்டுடலாம், வராது. டேனில் இருந்தால் வரும். இப்போ நமக்கு டேனுக்கு வேலை இல்லை, இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. இப்போது இந்த மைனஸ் சைன்லேருந்து வெளில வந்துடும். அப்போ சைன் ஹெச் மட்டும் இருக்கும், கீழே ஒரு மைனஸ் ஹெச் இருக்குது, இந்த மைனஸ் அடிச்சிருங்க. இங்கே காசில் வந்து மைனஸ் வந்தால் விட்டுடலாம். ஒரு ஃபார்முலா இருக்குது, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் sin x டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் லிமிட்ஸ். அப்போ இதை அப்ளை பண்ணோம்னா இந்த எக்ஸுக்கு பதில் ஹெச் இருக்குது. லிமிட் h டென்ஸ் டு 0 ஆஃப் sin h பை எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1. இங்கே லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல, அப்படியே இந்த லிமிட் அப்ளை பண்ணிடலாம்.
லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 sin x by x ஈக்குவல் டு 1. அதை அங்கே அப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 1 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு ஹெச்சுக்கு 0 போட்டோம்னா காஸ் 0 காஸ் ஆஃப் 0ன்னு வரும். தட் இஸ் 1 ப்ளஸ் டேபிள் வேல்யூவில் காஸ் 0 வேல்யூ 1. இப்போ 1 + 1 2. இதில் புதுசாக ரிசல்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 sin x by x ஈக்குவல் டு 1. அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து 1 போட்டுறோம். இங்கே வந்து லிமிட் ஹெச் டென்ஸ் 0 காஸ் h ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக காஸ் 0 போட்டுறேன். ஹெச்சுக்கு பதிலாக 0 போட்டாச்சு. தேர்ஃபோர் காஸ் 0. டேபிளில் காஸ் 0 வேல்யூ 1. தேர்ஃபோர் 1 + 1 2. திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் அவர் LHL. நவ் come to RHL. RHL equal to அதே ஃபார்முலா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a ப்ளஸ் ஆஃப் f of x ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏக்கு பதிலாக நம்ம 0 வச்சுருக்கோம். இப்போ 0 ப்ளஸ் ஆஃப் f of xக்கு அந்த இந்த ஃபங்க்ஷன் எழுதி கொடுத்த ஃபங்க்ஷன் அந்த இருக்குது sin x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இப்போ கணக்கு வந்து எக்ஸ்லேருந்து ஹெச்சுக்கு மாறும். ஆர்ஹெச்எல்னா சிம்பிள் வந்து a ப்ளஸ் ஹெச். ஏ வந்து இங்கே 0. அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 sin ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக a ப்ளஸ் ஹெச் 0 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை 0 ப்ளஸ் ஹெச் எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் ஹெச். யூ கேன் ட்ராப் த 0 விட்டுடலாம். அப்போ என்ன மாறும் அப்படின்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 sin h டிவைடட் பை ஹெச் ப்ளஸ் காஸ் ஹெச் ஈக்குவல் டு இதை 2 லிமிட்டாக பிரிச்சுக்கலாம். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 sin h டிவைடட் பை ஹெச் ப்ளஸ் திருப்பி லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 காஸ் ஹெச் போட்டுக்கலாம். இது வந்து இந்த ஃபார்முலா படி இதோட வேல்யூ 1. அப்போ 1 இங்கே காஸ் ஹெச்சுக்கு 0 போடுங்க. காஸ் 0ன்னு வரும். தட் இஸ் 1 ப்ளஸ் காஸ் 0 வேல்யூ 1 ஈக்குவல் டு 2. இந்த ஆன்சரும் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த வேல்யூ இருக்குது. அடுத்தது ஃபங்க்ஷன் வேல்யூ. therefore the function value equal to f of x equal to 0. x equal to 0 வந்தால் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 2. மூணாவது ஆன்சர். 3 ஆன்சர் பாருங்களேன். LHL வேல்யூ 2, RHLோட வேல்யூ 2, ஃபங்க்ஷன் வேல்யூ 2. therefore LHL equal to RHL equal to function value x equal to 0. therefore the function f of x is continuous. This is continuous at x equal to 0. இது கொடுத்த பாயிண்ட் 0. இதுபோல் நம்ம சம் வரும்போது இடையிலே ட்ரிக்னாமெட்ரிக் ரிசல்ட் யூஸ் ஆகும். இந்த மாதிரி லிமிட்ஸ் ரிசல்ட் யூஸ் ஆகும். அதனால தான் அதை போடும்போது டீப்பாக இப்படி நம்ம போட்டணும். இதை வந்து இந்த லிமிட் சொல்கிறதெல்லாம் வந்து சில சமயம் தெரியாமல் திடீர்னு எப்படி இது ஒன்றா மாறிச்சுன்னு தெரியாது. இங்கே போட்டோம்னா sin 0 0 ஹெச்சுக்கு 0 இப்போ 0 வரும் அப்படிலாம் வரும். அதனால் அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த லிமிட்டு ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இதோட வேல்யூ 1 காஸ் 0 1 1 + 1 2. அதுபோல் இதுக்கு வந்து வேல்யூ இதோட வேல்யூ 1 காஸ் 0 1 1 + 1 2. ஃபங்க்ஷன் வேல்யூ ஆல்சோ 2. therefore this sum is also a typical sum. just to go through this. இந்த ரிசல்ட்லாம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம சைட் பை சைடு ரிசல்ட் தனியாக கொடுத்துருவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் RSR Max, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.